ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கி மீன் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒரு பாத்திரத்தில் தட்டுறேன். மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக சேவல் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த மசாலாவை தட்டி நல்லா ஊற வைக்கிறேன். இதில் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை, இந்த மசாலாவிலேயே உப்பு இருக்கும். மீனை மசாலா கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வைக்கிறேன். மீன் மசாலா கூட நல்லா ஊறி போய் இருக்குது. இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வைக்கிறேன். தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் தோசைக்கல்ல மீனை வச்சு ஃப்ரை பண்ணுறேன். எல்லா மீனையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். எல்லா மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்காக கடுகு போடுறேன். அதோட சின்ன உள்ளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே ஒரு கிண்டு கிண்டுறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன உள்ளி, உள்ளி நல்லா வதங்கணும். உள்ளி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட மல்லி மசாலா, நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச மல்லி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது கூட உப்பு ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஃபைனலாக லெமன் ஆட் பண்ணுறேன். இதில் இஞ்சி பூண்டு பெப்பர் லெமன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் சுக்கா ரெடி ஆகிட்டு. ரொம்ப டேஸ்டான மீன் சுக்கா ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.